அபி, ராகவ் ஃபேமிலி எல்லாருமே வந்து கோயிலுக்கு நேர்த்திக்கடனுக்காக போகிறாங்க. அங்கே வந்து எடைக்கு எடை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து துலாபாரத்தை வந்து பண்ணுறதுக்காக எல்லா விஷயமும் வந்து ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை எல்லாமே விற்கிறாங்க. பழங்கள், அதுக்கப்புறமா வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரு பக்கமும் வந்து ஒரு பக்கம் ராகவும் வந்து அந்த தராசில் வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ வந்து எவ்வளோ தான் வச்சாலும் ராகவுக்கு வந்து எடை வந்து கரெக்டாகவே வரமாட்டேங்குது. ராகவ் வந்து அப்படியே இறங்கவே மாட்டேங்கிறாரு, மேலேயே இருக்கார். அதை பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் வந்து பொருட்கள் எல்லாமே வந்து இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நிறைய வந்து ஸ்டோர் ரூமில் நான் பார்த்தேன். நான் போயிட்டு கோயிலுக்கு வந்து வந்து நிர்வாகத்துக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அபியும் போகிறாங்க. ஓ, ஏற்கனவே நிறைய வந்து நம்ம திருடி எடுத்து வச்சிட்டோம், அதனால் இதுக்கப்புறம் எடை ஏறாதுன்னு நினச்சேன், இந்த மாதிரி ஆகிடுச்சு. அபி மறுபடியும் வாழ்ந்து வச்சு எடை ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முரளியும் வந்து சுந்தரியும் போட்ட பிளான் இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அபி எப்படியா தடுக்கணும், எந்த பொருளும் வாழ்ந்து கொடுத்து இந்த எடை ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. சரி, முரளி வந்து பின்னாடியே போகிறாரு அபி பின்னாடி. அபி வந்து அந்த கோயில் வந்து இருக்க நிர்வாகத்துக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பொருட்கள்லாம் கொடுங்க, அவருக்கு எடை ஏற மாட்டேங்குது, இதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு கேஷ் பே பண்ணிடுறோன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி, இந்தம்மா ஸ்டோர் ரூமோட சாவி, இங்கே போய்ட்டு எல்லா பொருளையும் நீங்கள் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அபியும் வந்து போகிறாங்க. அங்கே போய்ட்டு ஸ்டோர் ரூமை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அபி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக என்ன பண்ணார், முரளி அந்த கதவை தாழிட்டார். அபி கத்துறாங்க, தயவு செய்து கதவை தரங்க, நான் உள்ளே இருக்கேன்னு சொல்கிறாங்க. கண்டுக்காத மாதிரி அபி வந்து உள்ளே வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பூட்டிகிட்டு வந்து வெளியே அந்த தாப்பால் போட்டுட்டு வெளியே வந்து நின்றுட்டுருக்காரு. சரி, இப்போ அபி வந்து கத்தக்கூடாது, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமே, அபி எப்படியா மயக்கடை வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கையும் போட்டு விட்டுறாரு ஜன்னல் வழியாக. அதனால் அபி மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. இங்கே வந்து அபியை தேடி எல்லாருமே அலையிறாங்க. எங்கே போனால் நேரம் வேறு போயிட்டே இருக்குது, சீக்கிரமாக நல்ல நேரம் வந்து பண்ணலைன்னா அவ்வளோதான், இந்த சம்பிரதாயம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. நேர்த்திக்கடை முடியாதுன்றாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ண தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இங்கே அபியை தேடி ஆகாஷும் வந்து அணுவும் வராங்க. அவங்க ரெண்டு பேருமே அபியை கண்டுபிடிச்சிடறாங்க. அபி இப்படி மயக்கடிச்சு விழுந்திருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி தெளித்து எழுப்பி அபியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே எல்லா பொருளையும் மறுபடியும் தராசில் வைக்கிறாங்க. வைக்கும்போது தராசு வந்து கொஞ்சம் கூட அசையவே மாட்டேங்குது. அங்கே வந்து ஒரு சாது வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து குறை இருந்தால் கண்டிப்பாக வந்து அசையாது, ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ மன கஷ்டம் இருக்குது, முதல்ல புருஷன் வந்து பொண்டாட்டியை வந்து நம்பணும் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்க. என் தாலி பாக்கியத்தில் எந்த குறையும் கிடையாது, அதை நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன், நான் நல்ல பொண்ணு நான் நிரூபிப்பேன், வேலை இந்த துலாபாரம் சரியாக நடக்கலைன்னா அதுக்கப்புறம் அவர் என்னை நம்பிடுவார், நான் இந்த மாதிரி பொண்ணுன்னு நம்புவார், அதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. அபி வந்து அவங்களோட கையில் காதில் எல்லாத்தையும் இருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கழட்டி வந்து நகை எல்லாத்தையுமே போடுறாங்க. ஆனால் அப்போ கூட வந்து அது சரியாகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கும் போது கழுத்தில் வந்து கை வைக்கிறாங்க. அப்போ தாலி இருக்குது. யோசிக்கிறாங்க, அம்மனை பார்க்குறாங்க, நேராக போகிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அம்மனோட கழுத்தில் அந்த தாலி எடுத்துகிட்டு வராங்க. உடனே ராகவ் கிட்ட கொடுக்குறாங்க. ராகவ், இந்த தாலியை என் கழுத்தில் கட்டுங்க அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னம்மா இதனால் இப்படி பண்ண சொல்கிறேன், முதல்ல கட்டுங்க அப்படின்னு ராகவும் கட்டுறாரு. அந்த தாலியை வச்சுட்டு அவங்களோட தாலியை வந்து கழட்டுறாங்க. எல்லோரும் வேணாம் அபி, சொன்னால் கேளு அபி, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இல்லை, இதுக்கு இதுதான் ஒரே தீர்வுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அபி கழட்டி கண்ணை முடிக்கினே வந்து அந்த தாலியை வந்து போட்டுறாங்க. போட்டுட்டு அப்படியே மயக்கடிச்சு அபி கீழே விழுந்துரு அபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூக்குறாங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த தராசு நின்றுடுது. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஓடி போய் எல்லாருமே பார்க்குறாங்க, கரெக்டாக நின்றுடுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கண்ணை திறக்கிறாங்க. அபி, இங்கே பாருமா, உன்னோட தாலி பாக்கியம் ரொம்ப சிறந்ததுமா, நீ ரொம்ப புனிதமான பொண்ணுமா, பார்த்தல உன் புருஷனுக்கு வந்து நீ பண்ண நேர்த்திக்கடன் பூர்த்தி ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அப்படியே வந்து மலைச்சு போய் பார்க்குறாரு ராகவ். அபி எவ்வளோ வந்து ஒரு புனிதமான பொண்ணாக இருந்தால் அவளுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. முரளி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பாத்தியாடா அபி பரிசுத்தமானவ, பாத்தியா எவ்வளோ வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடச்சிருக்கான்னு அப்படின்னு ராகவுக்கு ஒன்றுமே புள்ள அபியை பார்க்குறாரு. அபி வந்து அப்படியே அவரை பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராகவால் வந்து குற்ற உணர்ச்சியிலேருந்து தாங்கவே முடியல. அப்படியே வந்து பார்த்துட்டு வந்து அப்படியே குனிஞ்சிருக்காரு. நேராக போயிட்டு அபி கிட்ட சாரி அபி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அபி கையை எடுத்துடுறாங்க. ராகவ் தாங்க முடியாமல் அப்படியே கண் கலங்குறாரு. இங்கே வந்து ராகவ் வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து இப்படிப்பட்ட ஒய்ஃப் ஒன்று கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டு இருக்காங்க. சரிப்பா, நல்ல நேரத்தில் வந்து ராகவ் வந்து ராகவோட நேர்த்திக்கடன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இங்கே அபி வந்து அப்படியே வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு அங்கேருந்து அப்படியே சாமி கிட்ட போகிறாங்க. ராகவும் பின்னாடியே போகிறாரு. அபி அபின்றாரு. திரும்பி பார்க்குறவங்க, இப்போவாது என்னை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோன்னு, நம்புற அபி அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு கையை பிடிச்சினே ராகவ்.